அட்டமா குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் நம் பட்டிமன்ற தலைவருக்கு நன்றி. ஏன்னா எங்க சைடுல சொல்ல போறாரு. ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவது நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குவதே அப்படிங்கிற தலைப்பை தான் எடுத்திருக்கேன். நம்ம இப்பெல்லாம் தைரியமா சந்தோஷமா நம்ம நடமாடிட்டு இருக்கோம், ஆரோக்கியமா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னாக்கா இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாட்டுல, நம்ம நாட்டு மூலையில நம்மளுக்காக பாதுகாத்துட்டு இருக்கிற நம்ம சோல்ஜர்ஸ், அவங்க இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு குறை வந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றதுக்கு அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்குற நம்பிக்கை தான் நம்மளோட இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பாற்றல். இந்த எதிர்ப்பாற்றல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குழந்தையில இருந்தே உருவாயிடுது. நம்ம புதுசா நம்ம வந்து உருவாக்கணும்னு அவசியமே இல்லை. இது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு வகையில நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து அக்யூட் இம்யூனிட்டி. இந்த இன்னேட் இம்யூனிட்டி பாத்தீங்கன்னா நம்ம பை பர்த்ல இருந்து, அதாவது ஜெனட்டிக்கலாவே வர்றது. இந்த இம்யூனிட்டி வந்து எல்லாத்துக்குமே, எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும். ஆனா அக்யூட் இம்யூனிட்டி பாத்தீங்கன்னா நம்ம வளர வளர நம்ம எப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம், நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம், இதை பொறுத்துதான் நம்மளோட அக்யூட் இம்யூனிட்டி வளருது. இந்த தலைப்பே பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குவது எப்படிதான். ஆனா நிறைய பேர் இப்போ இங்க பேச வரும்போதே ஒரு பதட்டம் வந்துருது. முதல்ல என்ன பண்றோம், அந்த பதட்டத்தை தண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம். இதுமே நம்ம ஒரு எதிர்ப்பாற்றலை உருவாக்குறது தான். அதே மாதிரி நம்மளோட LI4 தான். ஒரு பதட்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த பதட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம இந்த LI4 எல்லாம் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய இந்த மேம் சொன்ன மாதிரி யோகா அண்ட் சின்ன சின்ன இம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கறது எல்லாமே ட்ரீட்மெண்ட் கிடையாது. நோய் வராம இருக்கிறதுக்காக ஒரு கொடுக்குற நம்ம எதிர்பார்க்கல தோன்ற ஒரு மருத்துவம் தான் இது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங் இது எல்லாமே வந்து ஒரு மருத்துவம் கிடையாது, வராம இருக்கிறதுக்கு ஒரு தடுக்கிறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச வேக்சின் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தாய்ப்பால் தான். 1 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கொடுத்தோம் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு எதிர்பார்ப்பு சக்தி அங்கேயே உருவாயிடுது. அதுக்கப்புறமா நம்ம அவங்கள பழக்க வழக்கம் எப்படி நம்ம கொண்டு போறோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏசிலேயே வளர்றாங்க. மண்ணை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள ஒரு எக்ஸ்போசரே இல்லாத மாதிரி வளர்க்குறாங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வளரும்? நோயே வராம தடுக்கிறது நோய் எதிர்ப்பாற்றல் கிடையாது. நோய் வரணும், அந்த நோயை தடுக்கிறதுக்கு எப்படி நம்ம உடம்பு வந்து எதிர்த்து செயல்படுது அப்படிங்கறதா அங்க வருது. அதுதான் வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர். நோய் வர வர ஒவ்வொரு நோயும் கண்டுபிடிச்சு நம்மள வந்து அந்த நோயோட போராடி அந்த நோயை தடுக்கிறது தான் இம்யூனிட்டி. இப்போ போர் வீரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா போரே வராமலாம் கிடையாது. எங்கெங்கயோ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 3 வகையான படை வீரர்கள் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அங்க வந்து புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் கொண்டு வராங்க, அதை எதிர்த்து எப்படி போராடணும் நிறைய விஷயம் கத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் வைரஸ் நம்மள அட்டாக் பண்ணும், அதை எதிர்த்து நம்ம பாடி எந்த அளவுக்கு போராடணும் அப்படிங்கறத நம்ம தயார் நிலையில வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த இம்யூனிட்டி நம்ம எடுத்துக்கிற இன்டேக் எல்லாமே. இப்ப நம்ம செல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இம்யூனிட்டி வந்து 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். பி செல்ஸ், டி செல்ஸ் இருக்கும். பி செல்ஸ் பாத்தீங்கன்னா போன் மேரோட இருக்கும். டி செல்ஸ் பாத்தீங்கன்னா தைமஸோட இருக்கும். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோ நியூட்ரிஷன்ஸோட வளருது. மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்னா நம்ம சாப்பிடுற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். சோ இது நம்ம எடுத்துக்கிற இன்டேக்லயே நிறைய இருக்கு. ஆனா நம்ம கரெக்டா ஆரோக்கியமா தான் எடுத்துக்கோம். எல்லாம் யார்கிட்ட கேட்டாலுமே நான் நல்லா தான் சாப்பிடுறேன், இருந்த எதிர்ப்பு சக்தி இல்ல அப்படிம்பாங்க. நம்ம நல்லா சாப்பிடுறோம், ஆனா அந்த சாப்பிடுறது வந்து டைஜஷன் ஆகுற அளவுக்கு நம்ம சாப்பிடுறோமா, டைஜஷன் பண்றதுக்கு என்ன நம்ம முயற்சி எடுக்கிறோம் அப்படி யாருமே கன்சிடர் பண்றது கிடையாது. ப்ராப்பரான உணவு முறை எடுத்துக்கணும், ப்ராப்பரா அந்த டைமுக்கு எடுத்துக்கணும், ப்ராப்பரா தூங்கணும், ஸ்ட்ரெஸ்லெஸ் இல்லாம யாருமே கிடையாது. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் ஆகும் போது அது எப்படி நம்ம மென்டலா ஒரு மெடிடேஷன் பண்ணி யோகா பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த லைஃப் ஸ்டைல நம்ம வந்து ஸ்மூத்தா பேலன்சிங்கா கொண்டு போறோம் அப்படிங்கறத நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம மெயின்டைன் பண்றது. நம்ம எல்லாருமே தூங்குறோம், எவ்வளவு மணி நேரம் தூங்குறோம்? நைட் ஆச்சுன்னா ரிலாக்ஸா போய் உட்காந்து ஒரு மொபைல் பாக்குறோம். அதுவே பாத்தீங்கன்னாக்கா 12, 1 மணி வரைக்கும் உட்காந்து பாத்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது எப்படி தூக்கம் வரும்? எப்படி நம்ம உடம்பு டைஜஷன்ஸ்க்கு வழி வகுக்கும்? இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு எல்லாமே நான் எவ்வளவு ப்ராப்பரா எடுத்துக்கணும். மெயினா தாம்பூலம். ஒரே ஒரு பாயிண்ட் சார், இந்த தாம்பூலம் கடிப்பதுன்னு சொல்லுவாங்க. எல்லா கல்யாணத்துலயும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல அங்கங்க வந்து வெத்தலை பாக்ஸ் தான் வச்சிருப்பாங்க. இப்ப எங்க அது நம்ம பார்க்க முடியுது? தாம்பால் கடிப்பது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எப்படி சாப்பிடுறதே இப்ப தெரிய மாட்டேங்குது. வெத்தலை பாக்கையும் மறந்தாச்சு, பூஜைக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த பாக்கு பாத்தீங்கன்னா சுவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம சாப்பிடுற சாப்பாடுல காலையில வேலையில
ராஜா மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ராஜா மாதிரி சாப்பிடுற உணவை ப்ராப்பரா டைஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம வெத்தலை பாக்கு சுண்ணாம்புல பாகு அதிகமா சேர்த்துக்கணும். அதே மாதிரி மத்தியானம் சுண்ணாம்பு அதிகமா சேர்த்துக்கணும், ஏன்னா அதுல கால்சியம் இருக்கும், நல்ல டைஜஷன் ஆகும். அதே மாதிரி நைட்டு பாத்தீங்கன்னா வெத்தலை அதிகமா சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஏன்னா வெத்தலை அதிகமா சேர்த்துக்கிட்டா பிரீத்திங் இஷ்யூஸ் இருக்காது. நைட் ப்ராப்பரா நம்ம தூங்கும் போது நெக்ஸ்ட் டே நம்ம இம்யூனிட்டி நல்லா வேலை செய்யறதுக்கு நம்ம அந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்புலாம் நல்லா வேலை செய்யணும். இந்த மாதிரி நம்ம எதிர்ப்பு சக்தி உடம்பு வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா மருத்துவர்கள் தேவையே கிடையாது. அந்த நோயெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ மாத்துறதுனாலதான் நிறைய மருத்துவர்கள் வந்துட்டாங்க. சோ அதே மாதிரி இந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்கணும், அது உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்ல பலமா இருக்கும். அதுக்காக நம்ம தலைவர் அவர் வந்து இந்த எதிர்பார்ப்புல இம்யூனிட்டி பவர் எல்லாரும் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக எங்களோட அணிக்கு வந்து தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.